வணக்கம் மக்களே, வந்தாச்சு. நான் தான் அவங்க அசோக். இன்னைக்கு என்ன மூவியோட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நாட்களா வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, இல்லை இவர் கூட வந்து போட்டி போடுறாரா, இவர் என்ன பெரிய இதுவா அப்படி இப்படின்னு கேட்டு சொன்ன தேதியில சொன்ன மாதிரியே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பராசக்தி. சுதா கோங்கரா இந்த படத்தினுடைய இயக்குனர். இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய அம்சமும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, சிவாவோட 25வது படம். ஒரு பயங்கரமான படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். கூட வந்து அதர்வா, ரவிமோகன் இதுல வந்து ஒரு முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ல வந்து நடிச்சிருக்கிறது வந்து ரொம்பவே வந்து இந்த படத்துக்கு வந்து பலம் அப்படின்னே வந்து சொல்லலாம். கூட வந்து நம்ம ஸ்ரீலீலா தெலுங்குல இருந்து வந்தாலும் வந்து ஒரு தமிழ் பொண்ணுக்கான அனைத்து பாங்குகளும் வந்து இந்த பொண்ணுக்கு இருக்குப்பா, செமையா பேசுறாங்க, செமையா ஆடி இருக்காங்க அப்படின்னு வந்து எல்லா வகையிலுமே வந்து இவங்க வந்து சொல்லலாம். இன்னும் நிறைய பிரமுகங்கள்லாம் வந்து உள்ள இருக்காங்க. ஸோ நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கே வந்து ஒரு ஒரு சில இதுலலாம் சர்ப்ரைஸா இருக்கும். இவர் இருக்காரா அப்படின்ற மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் வந்து படத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஓகேப்பா, இந்த படம் எதை பத்தி அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்குமே வந்து ஓவராலா வந்து தெரியும். இது வந்து இந்தி திணிப்புக்கு 65ல நடந்த ஒரு பெரிய விஷயத்த வந்து பேஸ் பண்ணி நிறைய புனையப்பட்ட கதையா வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, படத்தினுடைய ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் எல்லாருமே வந்து ஒரு ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்காங்க. அது கூடமே வந்து நம்ம ரவி மோகன் வந்து ஒரு முக்கிய போலீஸ் ஆஃபீஸரா வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்ல வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வந்து வழி மறைச்சிட்டு நிற்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரயில்வேல வேலை இருக்கு அப்படின்ட்டு ஹிந்தி பேப்பர்ல மட்டும் அந்த நியூஸும், தமிழ் பேப்பர்ல வந்து அந்த மாதிரி எந்தவித ஒரு செய்தியுமே இல்லாததுனால வந்து சிவா வந்து ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு ஆள். அவரும் வந்து ஒரு இயக்கம் வந்து ஒரு மாணவர் இயக்கம் வந்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ அதுல இருந்து வந்து இவர் வந்து அந்த ரயிலை வந்து புறக்கணிக்கணும், தீ பரவட்டும் அப்படின்னு வந்து பயங்கரமா நிறைய இது சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே இறக்கி விட்டு அங்க வந்து ஒரு ஹிந்தி ஃபேமிலியும் இருக்காங்க. நாங்க வந்து இந்திக்காரர்களுக்கு வந்து எதிர்ப்பு இல்லை, நாங்க இந்தி திணிக்கிறத மட்டும் தான் நாங்க எதிர்க்கிறோம், நீங்க எதுவுமே பயப்படாதீங்க, நீங்க மட்டும் இறங்கி போயிருங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் வந்து கிளியர் பண்ணி விட்டு வெறும் ட்ரெயினை மட்டுமே வந்து கொளுத்திட்டு அங்கிருந்து எல்லாருமே தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ அங்க ஸ்டார்டிங்லேயே ரவி மோகனுக்கும் சிவகார்த்திகனுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபைட் இருக்கு. ஸோ அங்கிருந்து தீ பத்திக்குது. ஸோ அப்படியே கடந்து போக 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 பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த நாள் வந்து எல்லாருமே வந்து பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு போராட்டத்துக்கு. அவங்க வந்து எப்படி வந்து மற்ற போராட்டக்காரர்களுக்கு தகவல் சொல்றதே வந்து மணி ஆர்டர் மூலயமா வந்து இந்த மாதிரி மக்கள் எல்லாரையும் திரட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த போராட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிவகார்த்திகனோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அந்த ட்ரெயின்லயே வந்து கருகி இறந்துறாரு. ஸோ அதனால வந்து இனிமேல் நம்ம யாருமே வந்து போராட போறது இல்லை, நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்துடலாம் அப்படின்னு வந்து அந்த போராட்டத்துல இருந்து ஒதுங்கிறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெயின்ல கரி அள்ளி போடுற ஒரு ஒரு ஆளா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய தம்பி அதர்வா வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஒரு ஆளா இருக்காங்க. அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக வந்து அண்ணன மாதிரியே வந்து இவரும் ஒரு டீமை சேர்த்துக்கிட்டு நிறைய பேரை வந்து எதிர்த்து வந்து போராடிட்டு இருக்காரு. ஆனா அது வந்து சிவகார்த்திகேயனுக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்சிடென்ட் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு, இவனுக்குமே வந்து இதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீ நல்லா படி, அந்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நல்ல அண்ணனா மாறிடுறாரு. பட் ஆனா தம்பி வந்து அதெல்லாம் கேட்கற மாதிரி, நீ சொல்றதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பின்னாடி இருந்து இந்த இந்தி திணிப்புக்கு வந்து பயங்கரமா வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் தென் ஸ்ரீலீலாவும் வந்து அதுக்கு வந்து உடந்தையா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியானலாம் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கட்டத்துல போய்கிட்டே இருக்கும்போது வந்து சிவாக்கு வந்து ஒரு டிடிஆரா வந்து ஒரு வேலை கிடைக்குது. அதுக்கு வந்து டெல்லிக்கு போகணும். அங்க வந்து உனக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சாதான் இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம ஹீரோயின் ஸ்ரீலீலா கிட்டே வந்து ஹிந்தி கத்துக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா. அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹிந்தியை வச்சுட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்றாரு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓகே, உங்களுக்கு வந்து ஹிந்தி வந்து சரியா பேச தெரியல, இந்த ஒரு காரணத்துக்காக வந்து இந்த வேலை வந்து உங்களுக்கு கிடையாது அப்படின்னு உடனே ஒரு பயங்கரமா வந்து அஃபண்ட் ஆயிடுறாரு. ஸோ அங்கிருந்து திரும்ப வந்து அவருடைய ஊருக்கு வரும்போது அவருடைய தம்பி வந்து இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக ஒரு பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருப்பாரு. பட் சிவாவே வந்து ஒரு கட்டத்துல வந்து அங்க ஒரு ஸ்பார்க் நடக்கும். ஸோ அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது அந்த இது வந்து உடஞ்சிரும். ஸோ அங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால திரும்ப வந்து இவர் வந்து தம்பி கூட சேர்ந்து வந்து போராடுறாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த இந்தி திணிப்பெல்லாம் வந்து மீட்டாங்களா, என்ன நடந்தது, இன்னும் பலருடைய என்னென்ன ரோல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மீதியான கதை. ஓகே, இது எல்லாமே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாம இருந்திருக்கும்.
இந்த படத்துல வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சேர்த்திருக்காங்க. கீழேயுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அவங்க போட்டுறாங்க இது புனையப்பட்ட கதை அப்படின்ற ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து அது எல்லாமே அவங்க வந்து ரொட்டீனா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ நடந்திருக்கா அப்படின்றது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்போவுமே வந்து நம்ம பேங்க்லாம் போனோம் அப்படின்னா இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையுமே வந்து இருக்கு. ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லாம் இல்லாம வெறும் ஹிந்தி மட்டுமே வந்து இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற அந்த லெட்டர் மணி ஆர்டர் பண்ணோம் இல்லையா, அதுல எல்லாமே வெறும் ஹிந்தி மட்டுமே வச்சு ஃபார்ம் வந்திருக்கு. இதுக்கு மேல வந்து கவர்மெண்ட் வந்து இப்படிதான் மாத்திருக்காங்க, எல்லாருமே ஹிந்தி கத்துக்கணும் அப்படிங்கிறமான விஷயம்லாம் வந்து இப்போ ஓகே, நம்ம எல்லாமே ஓரளவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, நிறைய படிச்சிருக்கு. அப்போ அப்போ இருக்க காலத்துல வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு படிப்பறிவு இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கே வந்து ஹிந்தி தெரியல. பட் ஆனா அவங்க கொடுக்குற ஃபார்ம்ல வந்து ஹிந்தி மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்பாக்டா வந்து நமக்கு இருக்கு, என்னடா இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்ட்டு. அண்ட் தென் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த 2 கேமியோ வந்து வேற லெவல் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ரவி மோகன் பத்தி சொல்லியே ஆகணும். அவருடைய நெகட்டிவ் ஷேட் இந்த படத்துல வந்து ஒரு பெரிய 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 பிளஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஹீரோவை வந்து இன்னொரு ஹீரோ கூட இப்படி வந்து மோத விட்டுருக்காங்களே, இது எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சு போனீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா தெரியும். அவருடைய ரோலை வந்து ரொம்ப சூப்பரா வந்து காமிச்சிருக்காங்க. இதுல ஏன் அவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்னா, அவங்க அம்மா வந்து ஒரு ஹிந்தியும் அவங்க அப்பா தமிழும், இவங்க 2 பேருமே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு ஒரு சில விஷயத்தினால அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை விட்டுட்டு ஓடிருப்பாரு. ஸோ அதனால தமிழை பார்த்தாலே வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய வெறுப்பு இருக்கும். எல்லாருமே வந்து என்ன சொல்ல, நீ மதராசி தானே, நீ வந்து தமிழுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இன்னுமே வந்து அந்த கோபம் வந்து தோன்றது வந்து ரொம்ப நியாயமா இருக்கு அப்படின்னே வந்து நியாயப்படுத்தியிருக்காங்க. பட் அது நமக்குமே வந்து ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கேமியோ சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கேமியோ வர இடங்கள் எல்லாமே வந்து உண்மையான பிளாஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அந்த லேக்ஸ்லாம் இருக்கு. அந்த லவ் சீன்ஸ் வரும்போது இப்போதான்டா ஒரு பாட்டு முடிஞ்சு எதுக்கு உடனே இன்னொரு ஒரு பாட்டு, ஸோ அந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து ஒரு சில அந்த லேக்ஸ் இருக்கு. பட் இந்த ரியலான இந்த இன்சிடென்ட்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அந்த இடங்கள் எல்லாமே வந்து நமக்கே வந்து பூஸ் பம்ஸா இருக்கு. அண்ட் இன்டர்வல் பிளாக் வந்து ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு துணி யாருமே வந்து அணியக்கூடாது. அந்த ஊர்லயே வந்து கருப்பு துணி, கருப்பு பேப்பர், இந்த மாதிரி இந்த கருப்பு சம்பந்தப்பட்ட எதையுமே வந்து விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல வந்து ரவி மோகன் வந்து செம்ம பிளானிங்ல வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. பட் அதையும் தாண்டி அந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து எப்படி கருப்பை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துல அங்கங்க நிறைய இடத்துல வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சுதா கோங்கரா அவங்களுடைய வேலையை ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே மாதிரி இது ஒரு வின்டேஜ் மூவி அப்படிங்கிறதுனால அந்த வின்டேஜ் மூவி எங்கெங்கெல்லாம் வந்து அதை நம்ம வந்து காட்ட முடியுமோ அந்தந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பாருங்க, இந்த விஷுவல் பாருங்க, இந்த விஷுவலை பார்த்தா அவங்களுக்கு வந்து இப்போ நடக்கிற மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த செட் ஒர்க்கை வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன அந்த மைக்கு இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகா என்ன கொடுக்க முடியுமோ ரொம்ப சிறப்பா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய இன்னொரு மிகப்பெரிய வந்து ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் அண்ட் சுதா கோங்கரா இவங்களோட காம்போல ஆல்ரெடி ஒரு நேஷனல் அவார்ட் இருக்கு. பட் இந்த படத்துக்கும் வந்து நேஷனல் அவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆஸ்பெக்ட்ஸ். பட் நீங்க கேட்கறவங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த விண்டேஜ் ஃபீலையும் கெடுக்காம அந்த லவ் மூடையும் அந்த போராட்டத்துல இருக்க அந்த மூடையும் வந்து என்ன கரெக்டா கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டா அந்தந்த லெவல்ல வந்து அந்த சிறப்பு கம்மியாகாம ரொம்ப அழகா வந்து தெளிவா கொடுத்துருக்காரு. சிவாக்கே வந்து இது 25வது ஒரு படம் எப்படி ஒரு பிராண்டா இருக்கோ அதே மாதிரி ஜிவி பிரகாஷ்க்கும் வந்து இது வந்து ஒரு 100வது ஃபிலிம். ரொம்ப அழகா வந்து உட்காந்துருக்கு. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த 100வது ஃபிலிம், இந்த 25th ஃபிலிம்லாம் வந்து இந்த பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரியான வகையில சிவகார்த்திகேயனுக்கும் சரி, ஜிவி பிரகாஷுக்கும் சரி அந்தந்த மைல் ஸ்டோனை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த பொங்கலுக்கு எல்லாரும் ஃபேமிலியா வந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மறுபடியும் சொல்றேன், இது இந்திக்காரர்களை எதிர்க்கிற படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது இந்தி திணிப்புக்கான படம். இதை பார்க்குற எல்லாருக்குமே வந்து படம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எனக்கு இருக்கு. பட் நீங்களும் போய் பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத வந்து சொல்லிருங்க. அடுத்த படத்துல வந்து சொல்லிடுறேன். டடா பாய்.